नमस्ते, वेलकम टू साई पाठशाला. क्रोध मत कर पटीत போத். கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெசனை பற்றி இப்போ பார்க்கலாம். மகாராஜ் பாண்டு கே 5 புத்திரத்தே. இந்த லெசன் மகாபாரதத்திலேருந்து எடுக்கப்பட்டது. மகாராஜன் பாண்டுக்கு மொத்தம் 5 பசங்க இருக்காங்க. யுதிஷ்டர், பீம, அர்ஜுன், நகுல் और சகாதேவ். யுதிஷ்டர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். வே பாண்டவ் ககலாத்தே தே. அவங்கள பொதுவாக பாண்டவர்கள்னு நம்ம சொல்லுவோம். பாண்டுக்கே படே பாயி துருதராஷ்டிரக்கே சௌ புத்திரத்தே ஜோ கௌரவ் ககலாத்தே தே. பாண்டவர்களுடைய அண்ணா, பெரிய அண்ணன் இருக்கார் இல்லையா, பாண்டுவோட அண்ணா திருதராஷ்டிரனுக்கு மொத்தம் 100 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்கள கௌரவர்கள் நம்ம சொல்லுவோம். பாண்டவ் தர்மாத்மா தே ஜின்கி சர்வத்திர பிரசங்சா ஹுயி தே. பாண்டவர்கள் தர்ம ஆத்மாக்கள், நல்ல ஆத்மாக்கள். அவங்கள எல்லாருமே ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இஸ்ஸே கௌரவும் கா படா பாயி துரியோதன் ஜல்தா தா. और अपने भाई दुशासन के साथ हमेशा पांडवों के विरुद्ध षड्यंत्र रचता था. கௌரவர்களுடைய பெரிய பையன் இருக்கார்லையா துரியோதன், அவருக்கு பாண்டவர்கள்னாலே ரொம்ப பொறாமையாக அவருக்கு இருக்க, ரொம்ப கோவப்படுறாரு. அவங்க தம்பி துஷாதனோட சேர்ந்த பாண்டவர்களுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணுவோம், அவங்கள எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எப்போவுமே பிளான் பண்ணுவார். பாண்டவ் और गौरव गुरु द्रोणाचार्य के यहाँ विद्या ग्रहण करते थे. பாண்டவர்களும் கௌரவர்களும் குரு துரோணாச்சாரியார்கிட்ட தான் பாடம் கற்றுக்கிறாங்க 2 பேருமே. एक दिन गुरु द्रोणाचार्य सभी छात्रों को पाठ पढ़ा रहे थे जिसका मूल भाव था क्रोध मत कर. ஒரு நாள் குரு துரோணாச்சாரியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாடம் எடுத்துகிட்டு இருந்தார். அவங்கள அதனுடைய டாபிக் என்ன அப்படின்னா கோபப்படக்கூடாது. இதுதான் அதனுடைய டாபிக். அன்னைக்கு டாபிக் यह समझाने के बाद उन्होंने बच्चों से पाठ याद कर आने से कहा. அவர் சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு எல்லாரும் இந்த லெசனை மெமரைஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. दूसरे ही दिन उनमें अधिकांश बच्चे पाठ याद कर आए थे. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா எல்லா குழந்தைங்க, மேக்ஸிமம் குழந்தைகள் இந்த லெசனை நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது ஸ்லோக்கு சுனானே லகே. அவர் சொல்லி கொடுத்த ஸ்லோகத்தையும் அவங்க படிச்சுட்டு வந்துட்டாங்க. குரு பகுத் குஷ் ஹோ கயே. குருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. जब युधिष्ठिर की बारी आई तो उन्होंने एक दिन का अवकाश मांगा. இப்போ இந்த டைமில் யுதிஷ்டருடைய டேர்ன் வந்துடுச்சு. அவர் ஒரு நாள் மட்டும் டைம் கேட்குறாரு. எனக்கு இன்னொரு நாள் டைம் வேணும் நான் மெமரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. குருஜினே मान लिया. குருவும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. दूसरे दिन भी युधिष्ठिर बोल नहीं पाए तो फिर से अवकाश मांगा. நெக்ஸ்ட் டேவும் யுதிஷ்டரோட டர்ன் வந்துச்சு. ஆனால் அவர் மறுபடியும் இன்னும் ஒரு நாள் எனக்கு டைம் வேணும்னு கேட்குறாரு. இஸ் பிரகார் 5 दिन हो गए थे. இது மாதிரியே 5 days ஆயிடுச்சு. परंतु युधिष्ठिर से पाठ याद नहीं किया गया. ஆனால் யுதிஷ்டரால் அந்த லெசனை மறுபடியும் சொல்ல முடியலை. குருஜி आपे से बाहर होकर युधिष्ठिर को ढांढने लगे और कक्षा से बाहर निकाल दिया. குருஜிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. யுதிஷ்டரை ரொம்ப அடிச்சுட்டாரு. கிளாஸை விட்டு வெளியில் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 दिनों के बाद युधिष्ठिर ने पाठ याद करके ठीक से कहा. 2 நாளைக்கு அப்புறமா யுதிஷ்டர் லெசனை மெமரைஸ் பண்ணிட்டு வந்து கரெக்டாக சொல்கிறாரு. குருஜி ने अब पूछा, यह सरल पाठ याद करने के लिए इतने दिन तो क्यों लिए. அப்போ குருஜி கேட்குறாரு, இவ்வளோ நல்லா லெசனை நல்லா சொல்லியே சரளமாக சொல்கிறியே, எதுக்காக இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேட்காரு. யுதிஷ்டரனே உத்தர் தியா. யுதிஷ்டர் என்ன ஆன்சர் பண்ணான்னா, க்ஷமா கரேன் மகாத்மான். தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க மகாத்மா. ஆப்பனே குரோத் ந கர்னே கா பாட் சம்ஜாயா தா. நீங்கள் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெசன் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா. ஜப் பி கௌரவ் ஹமெங் சிட்டாத்தே தே तब मुझे बहुत क्रोध आता था. முந்தையெல்லாம் கௌரவர்கள் எங்களை கேலி பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும். परंतु
கல்ஹி உன்கா கட்டு வச்சன் சகா பாயா. ஆனால் நீங்கள் லெசன் நேற்று சொல்லி கொடுத்ததில் இருந்த நான் கோபப்படக்கூடாது, அவங்க எவ்வளோதான் நம்மளை ஹார்ஷாக பேசினாலும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படிங்கிற இதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. द्रोणाचार्य की आंखों भर आई और युधिष्ठिर से गले मिलकर कहा. துரோணாச்சாரியோட கண்கள்லாம் நிறைஞ்சிடுச்ச. யுதிஷ்டிரர் அவர் அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, தும்ஹி ஸ்ரேஷ்ட சாத்திரக, நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. சபீனே பாட்டு கேவல் யாத் கியாத்தா, எல்லாருமே லெசனை ஜஸ்ட் மெமரைஸாக பண்ணாங்க. பரந்து தும்ஹி உசே வியவஹார் மேங்களாய, ஆனால் நீ மட்டும்தான் அதை ஆக்சுவலாக நம்ம எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமோ நீ பண்ணுற. ஸோ நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த லெசனுடைய சாராம்சம். என்னுடைய சேனல் சாய் பாட்சாலாவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.